இந்த நாகதோஷங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலமாகி போச்சு. லக்னத்தில் ராகு கேது இருந்தால், 7ஆம் வீட்டில் ராகு இருந்தால் நாகதோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம். இந்த காலசர்ப்பதோஷங்கிறது ஒரு தோஷமே கிடையாது. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருந்தால் காலசர்ப்பதோஷம். நானும் அத்தனை மூல நூல்லையும் படித்து பார்த்தேன். காலசர்ப்பதோஷம்னு எந்த நூல்லையாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. ராகு கேதுங்கிறது 2 பாவ கிரகங்கள், அதுக்கு நடுவில் இருக்குது காலசர்ப்பதோஷம். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வருது. கிளாக் வைஸில் இருந்தால் காலசர்ப்ப யோகம். இது ஜென்ரலாக ஜோதிடர்கள் தான் சொன்னதே ஒழிய எந்த மூல நூல்லையும் கிடையாது. காலசர்ப்ப தோஷம்னா பயப்பட வேண்டிய தோஷமே இல்லை. நாகதோஷமும் 7 8 ராகு இருக்குது, நாகதோஷம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. நாகதோஷம் அப்படின்னு இருந்தாலே மாரியம்மனுக்கு வெள்ளியில் ஒரு நாகம் வாங்கி போட்டால் போதுமானது. காலசர்ப்ப தோஷம்னா மக்களை ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறது, அது நடக்கவும் செய்யுது. ராகு கேதுக்குள்ளே இருந்தால், ராகுவுக்கு வெள்ளியில் நாகம், கேதுக்கு தலையில்லாமல் ஒன்று இருக்கும், வெள்ளி நகைக்கடைகளில் வச்சுருக்காங்க. அதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் போட்டுருங்க, போதுமானதுன்னு சொல்லுவேன்.